அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. Adhiradi collection, Saravedi celebration. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்றத டாரோ கார்டு மூலமா பாத்துடலாமா மேம்? மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம்? மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இது ஒன்று வேன்ஸ், அதாவது செங்கோல் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலி ஒரு விஷயம். செங்கோல்னாலே ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் ஆனது. இன்னொன்று கத்தி, ஸ்வாட்ஸ். இந்த கத்தி நம்மளுடைய தாட் ப்ராசஸையும் மைண்ட் செட்டையும் குறிக்கிறது. அதாவது நம்மளுக்குள்ளே சில மைண்ட் செட் இருக்கும், நெகட்டிவான மைண்ட் செட் இருக்கும். நம்ம எதுக்குமே லைக் இல்லை, நம்ம அன்லைக்கியான பர்சன். ரிஷபராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மனசுக்கு நிறைவான சில விஷயங்கள் நடக்கும், அதற்குரிய மாற்றங்கள் நடக்கும். சில பேருக்கு அதுவே. மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுன ராசிக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு துரோகங்கள், ஏமாற்றங்கள், அதெல்லாம் மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதிலிருந்து மூன்றாவது டூ ஆஃப் பேன்ஸ். இந்த மாசம் எல்லாருக்குமே செங்கோல் வர்ற மாதிரியே இருக்கேன். ஸோ நல்ல ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு பிளெஸிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸிங் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது? கடகராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இவங்க செய்யக்கூடிய பிரயாணம் இந்த மாதம் அவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். வேற வழியிலேருந்து இவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரும். இன்னொன்று, ஒரே ஒரு விஷயம் மட்டும் இவங்க ஃபாலோ பண்ண இந்த மாதம். விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மன ரீதியாக இருந்த எல்லா குழப்பங்கள், எல்லா விதமான ஒரு டிப்ரெஷன்ஸ், ஒரு வலி, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க எந்த தீர்வை தேடியும் போக வேண்டாம். இவங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம். கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பராசிக்கு இந்த மாதம் வடிவேல் டைலாக் தான் ஞாபகம் அவர் சொல்கிறது. மீன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இது மீன ராசி இந்த மாதம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ரொம்ப நிதானமாக இருக்கணும். இவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு பதவி, அந்த ஒரு ப்ரமோஷனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பெரிய. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அக்டோபர் மாதம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது, அக்டோபர் மாதத்திற்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை டாரோ கார்டு மூலமா நமக்கு பார்த்து சொல்வதற்காக டாரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், செப்டம்பர் மாதம் முடிஞ்சிருச்சு. அக்டோபர் மாதம் ஒவ்வொருவருமே புது புது கனவுகளோடும், இன்னும் இந்த வருடம் முடிகிறதுக்கு ஒரு 3 மாதம் தான் இருக்குது. இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கும். இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்றத டாரோ கார்டு மூலமாக பார்த்துடலாமா மேம்? ஷுவர் சிஸ்டர். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். மேம், இப்போ இந்த அக்டோபர் மாதம் மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம்? மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் போராட்டங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வர காலமாக தாராளமாக பார்க்கலாம். மிகப்பெரிய மன உளைச்சல் இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம மீண்டே வர முடியாது இந்த ஒரு சூழல்லேருந்து, இந்த ஒரு பிரச்சனையிலேருந்துன்னு கூட யோசிச்சிருக்கலாம். அப்படியான ஒரு மன சிக்கல், மன கட்டுகள் அதுலேருந்துலாம் ரிலீவ் ஆகிடுவாங்க. மேற்கொண்டு இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெம்பு பலம் கிடைக்கும். எவ்வளோ நம்ம கடந்து வந்துட்டோம், இதுக்கு மேலே வரக்கூடிய விஷயங்களை நம்ம சமாளிக்கலாம், ஒத்தையில நின்று கூட சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் கிடைக்கும். அண்ட் ஃபேமிலி ரீதியான ஒரு முழு சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும். ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும். இந்த மாதம் இந்த இந்த மாதம் முழுவதும் அவங்க ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கூடிய அளவில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த விஷயங்கள் கூட அவங்களுடைய மனதில் நம்ம மேற்கொண்டு நம்ம ஃபேமிலிக்காவது வாழணும், நம்ம அதுக்காகவாவது நம்ம தயங்காமல் போராடணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு மனநிலை நம்ம இருக்கவே கூடாது, நம்ம சந்தோஷமாக இருந்தால் ஃபேமிலி சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்குள்ளே உருவாகும், செல்ஃப் மோட்டிவேஷன் உருவாகும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதத்துக்குள்ள சில மெயினான பிரச்சனைகள்லாம் அவங்க முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக மேம். மேம், இப்போ ஸ்டார்டிங் 3 கார்டு எடுத்தோம். இல்லை ஃபர்ஸ்ட் கார்ட்லேயும் ஒரு அம்பு வீரர் மாதிரி இருந்தாங்க. கடைசி கார்டுலயும் முதுகுல அந்த அம்பு வர மாதிரி இருந்துச்சுல. இப்ப இந்த ஆரம்பத்துல இருக்க கார்டுல இருக்க அம்பும் முடிவுல இருக்க கார்டோட அம்பும் சொல்கின்ற செய்தி அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு என்ன? ஸோ இது ஒன்று வேன்ஸ்,
அதாவது செங்கோல் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலி ஒரு விஷயம். செங்கோல்னாலே ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் ஆனது. இன்னொன்னு வந்து கத்தி, ஸ்வாட்ஸ். இந்த கத்தி நம்மளுடைய தாட் ப்ராசஸையும், மைண்ட் செட்டையும் குறிக்கிறது. ஸோ அதாவது நம்மளுக்குள்ளேயே சில மைண்ட் செட் இருக்கும். நெகட்டிவான மைண்ட் செட் இருக்கும். நம்ம வந்து எதுக்குமே லாய்க்கு இல்ல. நம்ம அன்லக்கியான பெர்சன். நம்மளுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் வந்து நெகட்டிவா தான் முடியும். அப்படியான ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மைண்ட் செட் எல்லாம் இவங்களுடைய ஆக்ஷன் மூலியமா உடைச்சு தகர்த்தெறிய போறாங்க. ஸோ அததான் அந்த கார்ட்ஸ் வந்து ரிசம்பிள் பண்றது. இதுக்கு வந்து அவங்களுடைய கடவுள் வழிபாடு, ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டும் அதிகமா இருக்கும். கண்டிப்பா. அப்ப இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தோட ஒத்துழைப்பும், குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ற டைமும், வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்ற விஷயம் சொல்லிட்டீங்க. அடுத்ததா ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது மேம்? ரிஷப ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ரிஷப ராசிக்கு இந்த மாதம் வந்து அவங்களுக்கான ஒரு உரிய ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கும். அவங்க ஹானஸ்ட்டாக இருந்ததுக்கான சில வகையான ரிவர்ட்ஸ் அவங்களுக்கு மேபி கிடைக்கலாம். அவங்களுடைய தொழிலையோ, வேலையிலையோ, இல்லை ஃபேமிலியில கூட ஏதாவது இடமாற்றம், பொருள் மாற்றம், ஏதாவது ஒரு விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றம் வந்து ரொம்ப பாசிட்டிவான மாற்றமா இருக்கும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கூட அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே நன்மையில வந்து முடியும் அப்படின்னு இருக்கு. பிரிந்த காதல் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதற்கான சூழல் உருவாகும். ஃபேமிலியிலேருந்து யாருக்கிட்டையாவது பிரிஞ்சு இருக்காங்க, தள்ளி இருக்காங்கன்ற போது அவங்க ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஸோ மனசுக்கு நிறைவான சில விஷயங்கள் நடக்கும். அதற்குரிய மாற்றங்கள் நடக்கும். சில பேருக்கு அதுவே அவங்களுக்கான நியாயமா கூட அமையலாம். ஸோ இப்படியான ஒரு மேஜரா பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்கு அவங்களுக்கு. கண்டிப்பா மேம். மேம் இப்ப இதுல வந்து நிறைய அம்பு வர்ற மாதிரியே இருக்குல்ல மேம். அப்ப அது எந்தெந்த விஷயத்துல அவங்க அந்த ரிஷபராசிக்காரங்க கவனமா இருக்கணும்? இல்ல, இது கவனமா இருக்க வேண்டிய விஷயமே கிடையாது. இது ரொம்ப பாசிட்டிவான கார்ட்ஸ். இந்த 8 ஆஃப் வேண்ட்ஸ்ன்றது இது செங்கோல். இதுவும் செங்கோல் ஆமா. தான். குறிப்பா செங்கோல்னாலே நம்ம ஆன்மீக ரீதியா அதை கனெக்ட் பண்ணுவோம். அது ஒரு நல்ல விஷயம். அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இப்போ எப்படி அதிர்ஷ்டம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட குறிக்கலாம். ஸோ இந்த விஷயம் இங்க வந்திருக்கிறதால, 8 ஆஃப் வேண்ட்ஸ் வந்திருக்கிறதால அவங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். பயப்பட எதுவும் தேவையில்லை. பட் சேஞ்ச், மாற்றத்தை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அதை மட்டும் பயப்படாம இருந்தா போதும். நிச்சயமா மேம். அப்ப லௌதீக வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு காதல் கைகூடுறதுக்கான வாய்ப்பு அதிகப்படியா இருக்குன்ற விஷயம் பெஸ்டா சொல்றீங்க. இருக்கும். கண்டிப்பா மேம். மேம் இப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுன ராசிக்கு வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு துரோகங்கள், ஏமாற்றங்கள், அதெல்லாம் மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதிலிருந்து மீண்டு வந்து இவங்க சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ எனக்கு யார் என்ன கெடுதல் செஞ்சான்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன், அது எனக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது, அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துடுவாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க இந்த மாதம். என்ன பிஹைண்டில் அவங்களுக்கு நடந்தாலும் அதெல்லாம் வந்து அந்த ஒரு குப்பையான விஷயங்கள் மனசுலலாம் தேங்கி கிடக்காம அதெல்லாம் தூக்கி டிஸ்போஸ் பண்ணிட்டு, கிளியர் பண்ணிட்டு, ஸோ நான் சந்தோஷமா இருக்கேன், அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், என்ன சார்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருப்பாங்க. இமோஷ்னலி நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாக இருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது, ஒரு 2 விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில். ஒரு முடிவு எடுக்கணும், இந்த டைம் எடுத்தே ஆகணுன்ற போது அப்போ இந்த மாதம் அதற்கான ஒரு தீர்வு, ஒரு முடிவு அவங்க எடுப்பாங்க அப்படின்னு இருக்கு. மேம் இப்ப 3வது கார்டுல மட்டும் இருக்குல்ல, அந்த 3வது கார்டை பத்தின டீடைலிங் மட்டும் சொல்ல முடியுமா மேம்? 3வது கார்டு 2 ஆஃப் வேண்ட்ஸ். மேம் இந்த மாசம் எல்லாருக்குமே செங்கோல் செங்கோல், வர்ற மாதிரியே ஆமா. இருக்கே. ஸோ நல்ல ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் நான் 2 ஒரு வழி இருக்கு, 2 பாதை இருக்கு, 2 விஷயங்கள் இருக்கு. எதை பிக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. இல்லை டபுள் மைண்ட் செட்டில் இருந்தால் கூட அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது அவங்களுக்கு வந்து ஆக்ஷனில் வெளிப்படுத்துவாங்க. ஸோ அதுதான் அந்த கார்டு கொடுக்கறது. மேம் இப்ப கடகராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது? ஸோ கடகராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இது நம்ம இந்தியன் ரெடி பண்ண டாரோ கார்டு. இது இந்தியன் டாரோ கார்டு இது. ஸோ நம்ம இந்தியன்ஸ் எல்லாமே வந்து ஆன்மீகத்தோட கனெக்டான ஒருத்தவங்க. அது இன்னும் அதிகமாக இப்ப 4 ராசி பார்த்துருக்கோம். ஆனா அந்த 4 ராசிலையுமே ஆமா. செங்கோல் டிராவல் ஆகுறது ஆமா. அப்படிங்கிறது அதுவே ஒரு பெரிய பிளெஸிங் தானே. கண்டிப்பாக இந்த மாதம் எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். நிறைய ஃபெஸ்டிவல் இருக்கு, ப்ரேயர்ஸ் வீண் போவாது, நிச்சயமாக பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். இங்கே இவங்களுக்கு கடகராசிக்கு பார்க்கும்போது இவங்க செய்யக்கூடிய பிரயாணம் இந்த மாதம் அவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். வேற வழியிலேருந்து இவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரும். ரிலேட்டிவ் சைட்ல இருந்தோ இல்லை தூர தேசத்துல இருந்தோ எங்கேயோ வெளியிலேருந்து இவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரும். இன்னொன்று, ஒரே ஒரு விஷயம் மட்டும் இவங்க ஃபாலோ பண்ண இந்த மாதம், தான் செய்யக்கூடிய
வேலைகளில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதில் யாரும் இன்வால்வ் பண்ணக்கூடாது. யாருக்கிட்டையுமே ஒரு லிமிட்டேஷன்ஸோடு இருந்துட்டா இவங்களுக்கு வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸை அவங்களால ஆஸ் இட் இஸ் அப்படியே அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ ஏன்னா ரொம்ப யாராவது இன்வால்வ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்பாயில் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு விதமான கான்ஃப்ளிக்ட் உருவாகும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களுக்கு நல்லா எல்லாமே போக இருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸை செட் பண்ணிவிட்டு அந்த ஒரு கேட்குள்ளே இருந்து அவங்களுடைய வேலைகள் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸாக முடியும். அண்ட் நிச்சயமாக உங்களுக்கு இதே ஒரு குட் நியூஸ் இந்த மாதம் இருக்குது அப்படின்றது தெளிவாக காட்டுது. கண்டிப்பாக மேம். மேம் மிட்ல ஒரு கார்டு இருக்குல்ல மேம், ஒரு குரு வந்து உபன்யாசம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இந்த கார்டை பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ இதுதான் இந்த குட் நியூஸ்க்கான கார்டு. கடவுள் வந்து யாரோ ஒரு மனிதர் ரூபத்தில் மனிதர் மூலயமா அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வந்து அனுப்ப போறாரு அப்படின்றது தான் அந்த கார்டு காட்டுறது. நிச்சயமா சீக்கிரம் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரட்டும் மேம். அடுத்ததா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இது வந்து பண ரீதியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதம் இருக்குது. சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதற்கான ஒரு வருவாய் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதம் பண்ணக்கூடிய சேவிங்ஸ் ஆனது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். இப்போதுலேருந்து சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 4 இயர்ஸில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த சேவிங்ஸ் வந்து உதவும். ஸோ இந்த மாதம் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். இன்னொன்று ஏதாவது ஒரு சேவிங்ஸ் ஆல்ரெடி இருக்குன்னா இந்த மாதம் அவங்களுக்கு அது தேவையான ஒன்றா வந்து மாறும் அப்படின்னு இருக்குது. அண்ட் எனக்கு சேவிங்ஸே இல்லை, எனக்கு பண்ணவும் முடியலன்றவங்களுக்கு அதற்கான ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஏதாவது ஒரு அடிஷ்னல் ரிசோர்ஸஸ் உருவாகும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் லவ் மேரேஜ் சார்ந்த விஷயங்கள் அவங்களுடைய பார்ட்னர்கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கான டைம் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் கிடைக்கும். ஸோ அந்த எமோஷனல் பாண்டிங் அதிகரிக்கும் இந்த மாதம். அப்போ அதற்கான டைமும் அவங்க வந்து ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக மேம். இதில் வீணையோட ஒருத்தர் இருக்க மாதிரியான கார்டு வருதுல்ல, இது கார்டு பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ இது வந்து அவங்களுடைய திட்டமிடுதலுக்கான விஷயங்கள் உருவாக இருக்குது. அவங்க அதை உருவாக்க போகிறாங்க. ஸோ ஏதோ ஒரு அவுட்கம் அவங்க தேவைப்படுது. பண ரீதியாக பொருள் ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தில் அவுட்கம் தேவைப்படுது. அதற்கான முயற்சி இவங்க எடுத்தாங்கன்னா இந்த மாதம் அதற்கான அவுட்கம் இந்த மாதமே கிடைக்கும் அப்படின்றது கணக்கு. கண்டிப்பாக மேம். மேம் அடுத்ததா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது? கன்னி ராசி உங்களுக்கான காசு. ஸோ இது வந்து இவங்களுக்கு இந்த மாதம் மறுபிறவி மறு ஜென்மம் எடுத்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுடைய மனதில் இருந்த ஆழ் மனசில் இருந்து அந்த சில பேருக்கு சைல்ட்ஹுட் ட்ராமான்னு இருக்கும். சைல்ட்ஹுட்டில் நடந்த குழந்தை பருவத்தில் நடந்த ஏதோ ஒரு விஷயம் அது தாக்கமாக அப்படியே போய் அடங்கியிருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த ட்ராமா வந்து அது சரியே ஆகாது. ஸோ அந்த விஷயங்கள் வந்து சரியாகக்கூடிய ஒரு கிளர்ச்சியை மனசுலேருந்தே அவங்களுக்கு வந்து உருவாகும். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் சொன்னது ஆப்வியஸ்லி கரெக்ட். யூனிவர்ஸ் அதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துரும். இதுலேருந்து மீண்டு வா. ஸோ அப்போ மீண்டு வந்தால் என்ன ஆகும்? நம்ம ஒரு புதிய பிறவி எடுத்த மாதிரி தான். ஏன்னா இத்தனை வருஷம் அந்த பேக்கேஜஸோடையே வாழ்ந்திருப்பாங்க. புதிய பிறவி எடுத்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உருவாகும். அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நபர், ஒரு செல்வந்தர், இல்லை ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்க ஒரு பர்சன் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய உதவி இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கும். அது கூட அவங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு நியூ இன்னிங்ஸ், நியூ பிகினிங்ஸ்க்கான ஒரு வழியாக அமையும். மேம் இப்போ இதில் வந்து நடுவில் இருக்க கார்டு, அந்த கார்டை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லுங்களேன் மேம். இது வந்து மூன் கார்டுன்றது, மூன்றது சந்திரனை குறிக்கும். சந்திரன்றதே நம்மளுடைய ஆழ்மன தேக்கங்கள், ஆழ்மன விஷயங்களை குறிக்கிறது. ஸோ அப்போ ஆழ்மனசில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தேடல், ஏதோ ஒரு வலி, இல்லை ஏதோ ஒரு நிராகரிப்பு, அதெல்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்றது தான். ஏன்னா பக்கத்துலேயே இன்னொரு கார்டு வந்திருக்கிறதுனால ஸோ இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றது அர்த்தம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது? துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் ராசிக்கு அந்த மாதம் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும். ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு குரு இருக்கிறாங்க, குருவை மானசீகமாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இவங்களுடைய சிந்தனையில் ஏதாவது ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. இல்லை எனக்கு குருவினுடைய வழிகாட்டுதல் குருவே நான் தேர்ந்தெடுக்கலைன்ற போது யார் இவங்களுக்கு சிறந்த குருவாக இருப்பாங்க, எந்த குருவை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத ஒரு விஷயத்த அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. அண்ட் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெம்பும் பலமும் கிடைக்கும். எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கிட்ட இல்லாதது இந்த சென்ஸ் வந்து உடல் பலம், மனபலம் நம்ம கிட்ட இல்லாததா, இறங்கி நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் பார்த்து அதை வந்து பிரச்சனைகளை முறியடிக்கலாம், வேலையாக இருந்தால் அதை சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தெம்பு பலம் அவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். அந்த குருவினுடைய வழிகாட்டுதலும்
அந்த விஷயத்துக்கு தான் அவங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். கண்டிப்பா மேம். அந்த ஃபர்ஸ்ட் கார்டு வந்து புத்தர் இருக்க மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. 2வது கார்டு வந்து ஏதோ இடி மின்னல் அந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுதுல்ல, அந்த கார்டு பத்தி. ஸோ இது ஃபர்ஸ்ட் கார்டு தான் வந்து புத்தர், பின்னாடி போதி மரம். ஸோ இந்த போதி மரத்துக்கு அடியில் உட்கார்ந்தாலே எல்லாருக்கும் ஞானம் வரும். இந்த போதி மரம்ன்றது வந்து நம்ம அரச மரத்தையே எடுத்துக்கலாம். அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த ஒரு கிளாரிட்டி எதுவுமே கொடுக்காது. ஸோ அப்படியான கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்க போகுது. அதுதான் அந்த குருவின் வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ அந்த புத்தர்ன்றது குரு சமம், குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு கார்டு வந்து அவங்களுடைய கிளாரிட்டி, அவங்களுடைய தாட் ப்ராசஸை குறிக்கிறது. அது ஒரு வால் இருக்கு பாருங்க. இந்த தாட் ப்ராசஸில் வந்து இப்போ வந்து மேகங்கள் என்னதான் சூழ்ந்துட்டு இருந்தாலும் ஒரு இடி, ஒரு மின்னல் இடிக்கும் போது அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டு அந்த இடம் வரைக்கும் க்ளீன் ஆகும். அந்த மாதிரி இவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரி பிரச்சனைகள் சூழ்ந்தாலும், எவ்வளோ ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் சடனாக ஏதோ ஒரு சேஞ்சஸ் அவங்களுக்கு நடக்கும். இல்லை சடனாக ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதில் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் வந்து கேட்ட இடத்துல பணம் கிடைக்கலாம், கேட்ட பொருளுதவி கிடைக்கலாம். அண்ட் அதே மாதிரி இவங்க வந்து எந்த அளவுக்கு தான தர்மங்கள் வந்து செய்கிறாங்களோ இந்த மாதம் முடிஞ்ச அளவு, அதாவது அவங்க சக்திக்கு ஏற்று செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக தான தர்மம் செஞ்சுட்டே இருக்கணும். டெய்லி ஒருத்தருக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கலாம். ஒரு 50 ரூபா 100 ரூபா கூட செலவு பண்ணலாம். அந்த மாதிரி கொடுக்க கொடுக்க அவங்களுக்குள்ள மன ரீதியாக இருந்த எல்லா குழப்பங்கள், எல்லா விதமான ஒரு டிப்ரெஷன்ஸ், ஒரு வலி, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இவங்க எந்த தீர்வை தேடியும் போக வேண்டாம். இவங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் தான தர்மம் இந்த மாதம் மேற்கொள்ளும் போது அந்த தீர்வு அவங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு சூரியன் உதிக்கிற மாதிரி அவங்களுக்கு மன ரீதியான ஒரு பிரகாசமான ஒரு அவேக்னிங் வந்து நடக்கும். ஸோ இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெமெடி மாதிரி தான் அவங்களுக்கு வந்து வருது. மேற்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி கண்டிப்பாக வந்து போகும். ஏன்னா ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டிருப்பாங்க. ரொம்ப ரீசன்ட் டைமில் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு கஷ்டம் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட இவங்களுக்கு ஒரு ரெமெடியாக தான் வருது. மேற்கொண்டு இதை செய்யுங்க, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த மாதம் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது கொடுக்குறாங்களோ இவங்களுக்கு நல்லதும் கிடைக்கும். இவங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கியும் போகும். அண்ட் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஸ்பெசிஃபிக்காக குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்போ இவங்க யாருக்காவது ஏதாவது ஒரு தான தர்மம் பண்ணும்போது அந்த குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மெசேஜாகவும் வருது. கண்டிப்பா மேம். மேம் இப்போ இதில் கடைசி கார்டு பார்க்கும்பொழுது வந்து ஏதோ ஒரு சொகுசான வாழ்க்கை இந்த மாதம் வந்து விருச்சிகம்க்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அந்த கார்டை பற்றின டீட்டெயிலிங் சொல்லுங்கள் மேம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ரஸ் ராணி. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இவங்க வந்து மற்றவங்கள டெவலப் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அப்போது இவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். மற்றவங்கள டெவலப் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ அதற்கான ப்ரெசண்ட்டில் அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். சின்ன சின்னதாக மற்றவங்கள டெவலப் பண்ணுறதுக்கான ஏதோ ஒரு பங்கு இவங்க கொடுத்தாங்கன்னா அப்போ அது பிற்காலத்தில் அது பெருசாக மாறும். ஸோ அதுதான் வந்து இந்த சேரிட்டி ஒர்க்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றது வந்ததே அதுதான். அண்ட் வந்து பெண்களுக்கு எஸ்பெஷலி குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு அது வந்து பிளெஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்றதும் அந்த கார்டு கொடுக்குற ஒரு சிம்பிள் தான். தனுஷு ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது? தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஆமாம், இது வந்து காயின் பார்த்தீங்கன்னா பென்டகல்ஸ் நாணயம். ஸோ அந்த நாணயம் எதை குறிக்கிறதுனா எப்போவுமே பென்டகல்ஸ் வந்து டேரோ ரீடிங்கில் நில சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறது. விச் மீன்ஸ் நம்மளுடைய மெட்டீரியலிஸ்டிக்கான லைஃப் இருக்கும் இல்லையா, பொருள் பணம் சார்ந்த வாழ்க்கை. ஸோ அது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு காட்டுது. இந்த சிம்பிளாக சொல்லணும்னா அவங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா தொழில் சிறப்பாக இருக்கும், அவங்களோட வேலையில் சிறப்பான விஷயங்களை செய்வாங்க. இன்னும் வேலையில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும் போது அவங்களுக்கான ஒரு அவுட்கம் கிடைக்கும். இதனால கடன் பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதை தீர்த்துக்க முடியும். ஸோ அதற்கான வழியே கிடைக்காம இருக்குன்ற போது அதற்கான வழி கிடைக்கும். இப்போ எனக்கு அதிக வருமானம் வரணும், அப்போ தான் என் கடன் பிரச்சனையும் தீர்த்து நான் கமிட்மெண்ட்டையும் பார்க்க முடியுன்றவங்களுக்கு அந்த வருமானம் உருவாகக்கூடிய ஒரு கொலாபரேஷன் கிடைக்கும். பிஸ்னஸ் லாஸ் நோக்கி போயிட்டு இருக்கும் போது அதை கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுக்கான ஒரு கொலாபரேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ பணம் ரீதியாக பொருள் ரீதியாக கம்ப்ளீட்டாக ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லது நடக்க இருக்குது. ஸோ அப்போ அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் இந்த மாதம் அவங்க தயங்காமல் கொடுக்கலாம் அப்படின்றது தான் அது எல்லாமே கொடுக்கறது விஷயம். கண்டிப்பா.
இப்ப லக்ஷ்மி கடாட்சம் இந்த மாசம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு கொட்டி கிடக்கு. ஆமா. மேம் அடுத்ததா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது? மகர ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகர ராசிக்கு வந்து ஃபேமிலியா நம்ம பர்சனல் லைஃபா, ஃபேமிலியா ரிலேஷன்ஷிப் லைஃபா, ஃபேமிலியா வேலையா, இப்படி இருப்பாங்க. ஒரு ஜக்லிங்லேயே இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஓகே ஃபைனலி எனக்கு இதுதான் ப்ரையாரிட்டி, இது செகண்டரியாக வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க இந்த மாதம். இவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக போல்டானதாக இருக்கும். மேற்கொண்டு சில பேர் ரெஸ்பான்சிபிளாக நடந்துப்பாங்க. என் வீட்டுக்கு நான் தான் அதை செய்யணும், இதற்கான ஒரு விஷயத்த நான் வந்து முன்னிலையில் நின்று நடத்தணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு பெரிய விஷயத்த அவங்க செய்ய போகிறாங்க, குடும்பத்துக்கு தேவையான பெரிய விஷயத்த செய்ய போகிறாங்கன்னு இருக்குது. ஸோ ஃபைனலி அதான் 2லாம் இல்லை, ஃபஸ்ட்டு 1 நான் கிளியர் பண்ணுறேன், 1 முடிக்கிறேன், அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு வரேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர போகிறாங்க. அது இதுக்காக எந்த விஷயங்கள் என்னை விட்டு போனாலும் சரி, யாரை அப்போசிஷன் கொடுத்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. மேம் இப்போ இந்த கார்டு 3 கார்டுமே வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, அங்க ராஜா, ராணி, அப்புறம் வந்து நடுவுல ஒருத்தங்க மிட்ல நிக்கிற மாதிரி அரசாட்சியோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையே இது இண்டிகேட் பண்ணுதுல மேம். ஸோ இது வந்து எம்பரர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது குடும்பம். ஸோ குடும்பம் சார்ந்த பொறுப்புகள் தான் மெயினாக இந்த கார்டு ரிசம்பிள் பண்ணுறது. அப்போது இவங்க வந்து பொறுப்புணர்வோடு நடந்துப்பாங்க. நம்ம செய்கிற விஷயங்கள் குடும்பத்தை எவ்வளோ பாதிக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கும் போது, அப்போது 2 மைண்ட் செட்டாக இருந்த விஷயங்கள் அது வந்து கிளியர் ஆகிட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும், ப்ரையாரிட்டி இதுதான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இது அதுதான் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படி வைக்கிற கதை. ஆமாம். ஸோ இப்போ எது வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிடுவாங்க. டிசைட் பண்ணி ஸ்ட்ராங்காக போல்டாக அதுக்கான ஆக்ஷனில் இறங்குவாங்க. ஸோ அதுதான் இந்த கார்டு கொடுக்கறது. கண்டிப்பா மேம். மேம் அடுத்ததா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது? கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பராசிக்கு இந்த மாதம் வந்து வடிவேல் டைலாக் தான் ஞாபகம் வருது. அவர் சொல்கிறது ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி தாராளமாக எடுக்கலாம். இவங்களுக்கு இந்த மாதம் எல்லாமே ஃபேவராக இருக்குது, டைம் வந்து ஃபேவராக இருக்குது. ஸோ அந்த காலச்சக்கரம் வந்து பாசிட்டிவில் வந்து நிற்க போகுது, அப்வர்டில். அப்போ இந்த மாதம் ஏதாவது புதுசாக செய்யணும்னு நினைக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத விஷயத்தில் ஈடுபடணும்னு நினைக்கிறேன், ஏதாவது புதிய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா தாராளமாக பண்ணலாம். இது எல்லாமே அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் ஏதாவது ஆதாயம் இருக்கான்னு பார்த்து செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும். இந்த டைம் நல்லா இருக்கு, இந்த மாதம் நல்லா இருக்குன்ற போது அப்போ அதில் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுத்து செய்கிறாங்கன்ற போது ஸோ அதில் வரும் ஆதாயம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போது எந்த ஒரு ரிஸ்கியான விஷயங்கள் இருந்தாலும் அதில் ஆதாயம் கிடைக்குதான்னு பார்த்து செஞ்சால் கண்டிப்பாக இந்த மாதம் கிளிக் ஆகும், பெஸ்ட்டாக இருக்கும் இவங்களுக்கு. கண்டிப்பா மேம். மேம் ஆக்சுவலி நடுவில் சக்ராஸ் மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கார்டு சொல்ற விஷயம்னா அது என்னது மேம்? இது வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ இது கால சூழ்நிலை மாறுறது. இது வந்து நம்ம கர்மாவில் கூட அடிபடலாம், கர்மா ரீதியான விஷயங்களில் வந்து கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ கர்மாவால் நான் அடிபட்டிருக்கேன், பிரச்சனையாக இருக்குது, எனக்கு ஏதோ கார்மிக் ரீதியான சில விஷயங்கள்லாம் தாக்கிட்டு இருக்கு அப்படின்ற போது அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். உங்களுக்கான ஒரு நல்ல கர்மாவும் தொடங்க இருக்குது. ஸோ அந்த நல்ல கர்மாவை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்றத ஒரு சைன் கொடுக்குற கார்டாக இது நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா மேம். கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தாச்சு. அடுத்ததா நிறைவா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது? மீன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இது வந்து மீன ராசி இந்த மாதம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ரொம்ப நிதானமாக இருக்கணும். அவங்களுடைய பிரச்சனை கூட 3வது இடத்துல இருந்து நின்று பார்க்கணும். அப்போது எது சரி எது தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த தலைகீழாக நிற்கிறது வந்து அதுதான். நீங்கள் எப்போ வேணால் ஆக்ஷனில் இறங்க தயாராகுங்க, ஆனால் அதற்கு முன்னாடி நிறைய யோசிச்சுக்கோங்க, சுற்றி என்ன நடக்குது அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ இதை பண்ணணும். அண்ட் இந்த மாதம் வந்து ஏதாவது பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்தால் அதை கம்ப்ளீட் பண்ணணும், கஷ்டப்பட்டாவது கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு பதவி, அந்த ஒரு ப்ரமோஷனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. பெரிய நபர்கள், பெரிய மனிதர்கள் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னேஷன், அங்கீகாரமும் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டப்படணும், ஆனால் பொறுமையாக இருந்து மற்ற விஷயங்கள் அனலைஸ் பண்ணணும். சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. ஸோ இதெல்லாம் இதில் இருக்குது. இப்போ ஒரு ராஜா பார்த்தீங்கன்னா அந்த போர் டைமில் எடுத்த உடனே இறங்க மாட்டார், ஃபைட்டில் இறங்க மாட்டார். சில யுக்திகளை கையாளுவாங்க, அதாவது கொஞ்சம் பதுங்கிருந்து கூட அடிப்பாங்க, அது வந்து மேஜராக இருக்கும். அந்த மாதிரி இவங்க
இருக்கணும். இந்த பதுங்கி இருக்கிறதுன்றது உட்காந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த டைம் எந்த ஆக்ஷனும் அவங்க கொடுக்கக்கூடாது. மேற்கொண்டு ஒன்ஸ் இதை கிளியர் பண்ணிட்டாங்க, அது எனக்கு கிளாரிட்டி ஆகிடுச்சு அப்படின்ற போது அப்போ ஆக்ஷன் மேற்கொள்ளும் போது அதை சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணால் இந்த மாதம் அவங்க எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை, எப்பேற்பட்ட ஒரு செயலாக இருந்தாலும் அதை அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு இருக்கு. கண்டிப்பா பொறுமையோடு சேர்த்து நிதானத்தோடு செயல்பட்டாங்கன்னா இந்த மாசம் அவங்களுக்கான மாசம். நிச்சயமா மேம். 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவும் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களோடும் வந்து எங்களோட நேயர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இந்த அக்டோபர் மாதம் அவங்களுக்கு பல நன்மையான விஷயங்களை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த டேரோ ரீடிங் மூலமா எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இந்த மாதத்திற்கான பலன்களை எங்களுக்கும் எங்கள் நேயர்களுக்கும் கணித்து சொன்னதற்கு நன்றி மேம். நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் பாசிட்டிவாக இருங்க, இந்த மாதத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு.